எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சத்து உள்ள ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி தான் நான் செய்ய போறேன். இது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த முருங்கை கீரையா இருக்கட்டும், முருங்கைக்கீரை பொடியா இருக்கட்டும் கிடைக்கிறது இல்லை. டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம், கிராமத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக கிடைக்கும். அங்கெல்லாம் இந்த ஒரு இத்துமோடு கொண்டு வந்து ஒரு கட்டு 10 ரூபா 20 ரூபா சொல்றாங்க. அதுவும் கிடைக்காதும் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால இன்னைக்கு அந்த முருங்கைக்கீரை பொடி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். இது நம்ம எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும். முடி, தலைமுடி, கண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம அந்த பொடியை கொஞ்சம் போல போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டு கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் பிரண்டை பொடியை பார்த்துட்டு அம்மா எங்களுக்கு பிரண்டை பொடி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பிரண்டை பொடி முதல்ல ஸ்டாக் இல்லை, அதான் நாங்கள் ஸ்டாக் வச்சுக்கிற அளவுக்குலாம் செஞ்சுக்கிறது இல்லை. நாங்கள் வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி அளவாக தான் செய்வோம். கேட்குறவங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே ஊரில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டிருக்கிறோம். வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சாம்பார் பொடி, ரசப்பொடி, பருப்பு பொடி, பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆயில் கொடுக்குறோம், அதாவது கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்து 11 வகையான பொருட்கள் சேர்த்து நாங்கள் காய்ச்சி ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்குறோம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா நாங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் எல்லா விவரமும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேயே பறித்து நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை அமைத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நல்லா பொழுது பாருங்க. இதை நல்லா உருவிட்டு தண்ணிக்குள்ள போட்டு கழுவி அதுக்கப்புறம் ஒரு காட்டு துணியை விரித்து வீட்டுக்கெல்லாம் காய போட்டுருவோம். வெளியிலலாம் போட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும். வீட்டுக்குள்ளே போட்டு ஒரு ஃபேன் காற்றுலையோ இல்லை சும்மா போட்டாலே போதும். ஒரு 1.5 நாள் காஞ்சாலே காஞ்சிடும். வெயில் காலமாக இருந்தால் ஒரே நாளையில் காஞ்சிடும். அப்போ தான் நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை உருவி கழுவி காய போட்டுட்டு காட்டுறேன். உருவிட்டு நம்ம சளிச்சுக்குவோம். அப்போ இந்த காம்பு இருந்தாலும் போயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்பு இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பழுப்பெல்லாம் எடுத்துடணும். பாருங்க, இந்த பழுப்பெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடணும். பழுப்பு இருக்கக்கூடாது. நல்லா உருவிட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி நான் காய வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஒரு காட்டன் துணி விரித்து நல்லா வீட்டுக்குள்ளேயே வாட்டில் காய்ச்சினா சீக்கிரம் காய்ஞ்சிடும். இல்லை வெளியில் போடலாம். போட்டால் வெயிலில் போட்டோம்னா கலர் போயிடும். அந்த கிரீன் கலர் கிடைக்காது. அதனுடைய சத்தெல்லாம் போயிடும். நிலக்காய்ச்சல்லே காய வச்சு எடுத்தால் தான் அதனுடைய சத்து அப்படியே இருக்கும். வெயிலில் போட்டோம்னா காய்ச்சோன்னா அந்த வெயிலில் பட்டு அதனுடைய பவர் போயிடும். அதனால் இந்த மாதிரி நிலையிலே காய வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை பறித்து அலசி காய வச்சுட்டு வயலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதில் அதாவது உளுந்து விதைச்சிருக்கோம். பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உளுந்து. அதையெல்லாம் எலி கடிச்சிருச்சு. அவளுக்கு ஒன்றும் இல்லை, 1 2 இருக்கிறத
பறிக்கலான்னு பறிச்சிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரி செடி பாருங்கள், நல்லா காய் இத்தினோட்டாக காய்க்குது. காய்க்கையில் பறிச்சிட்றாங்க. எல்லாமே வெள்ளரி செடி பாருங்கள். பாருங்கள் எங்கள் தீயா பூர்ணி எல்லாம் அடிக்கிறாங்க. மாங்காய் மரத்தில் எல்லாம் நிறைய குரங்கு சாப்பிட்ருக்கு. ஆமாடா பாருங்க பாருங்க, அங்கே வெள்ளரி செடி தான். இங்கே வந்து வெண்டைக்காய் செடி. சும்மா கொஞ்சம் அப்பப்போ அப்படியே குழம்புக்கு பறிச்சுக்கிற மாதிரி வருங்க. வெண்டைக்காயெல்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுக்கிட்டே இருக்கணும். வெண்டைக்காய் முத்திருச்சு. பிஞ்சா பறிக்கணும். வெள்ளரிக்காயில பேசுறாளாம் பாருங்க. போன் மாதிரியா இருக்கு. இங்க காட்டு. எல்லாத்தையும் எழுத்துனது போல பாருங்க. ஆனா நல்லா பெருசா இருக்குது. நல்லா பெருசா இருக்கு நெத்து. இதைத்தான் கொண்டு போய் வெயில போட்டோம்னா நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் சும்மா லைட்டா ஒரு தட்டுனா உளுந்து வந்துடும். இங்க பாருங்க, இதுதான் எல்லாமே கருப்பு உளுந்து தான் பாருங்க. உளுந்து பாருங்க, இதுதாங்க உளுந்து. இதுதான் உளுந்து. இதைத்தான் கொண்டு போய் மிஷின்ல வந்து வெள்ளை உளுந்து தனியா, பாதி வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு வெள்ளை உளுந்து தருவாங்க. அப்புறம் இதே வந்து ரெண்டா உடைச்சா கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து. ஆமா, நொங்கு வேட்டை போறான் பாருங்க. வரிசையா 3 பேர் நிக்கிறாங்க. கரெக்டா வரிசையா இருக்கு. இல்லை சாப்பிடுங்க. வாங்கிக்க நீங்க வெட்டி சாப்பிடுங்க. இங்க பாருங்க எவ்வளோ அருமையா சூப்பரா இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் நல்லா இருக்குப்பா. ஒவ்வொன்றும் இருந்தால் வாங்கிக்க, ஏதாவது வாங்கி வச்சுக்க. இதெல்லாம் நல்லா இருக்குப்பா, பரவாயில்ல. நான் கூட ரொம்ப போச்சோன்னு நினைச்சேன். அப்படியா? இதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கா? வேறு வெட்டினவங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் பரவாயில்லப்பா, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. நல்லா ஜாலியாக குளிங்க 2 பேரும். நல்லா குளிங்க. கொடுத்தாக்கா எந்திரிங்க, வாங்க போகிறதுல வீட்டுக்கு நேரம். பாருங்க, காலையில் விரிச்சு விட்டோம். நிழலுக்குள்ளே தான் விரிச்சு காய விட்டுட்டு வயலுக்கு போயிட்டோம். இப்போ பாருங்க ஓரளவு நல்லா காஞ்சிருக்குது. இங்கே நைட்லேருந்து காலையிலுக்குள்ள நல்லாவே காஞ்சிடும் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம நேற்று காய வச்சோம். நல்லா நேற்று காஞ்சி நைட்டெல்லாம் காஞ்சிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கலான்னு கொண்டு வந்து அதுவும் நிழல் வந்துருச்சு. சத்த நேரம் தான் வெயிலில் இருந்துச்சு, மறுபடியும் நிழல் வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்த உடனே வெயிலில் வச்சோம்னா இந்த பவர் போயிடும். இது நிழலில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மொறுன்னு வர்றதுக்காக நான் உடனே எனக்கு வேணுங்கிறதுனால சத்தோட ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சேன். பாருங்க இப்படி இருக்கு. நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு பாருங்கள், முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு நான் வந்து பிடுங்கி நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் உணர்த்திட்டு காய வச்சு கொண்டாந்துருக்குறேன். நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு காஞ்சா தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் கெடாது. இந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையை அந்த அளவு அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் கருவேப்பிள்ளை. இதையும் நல்லா வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. 100 கிராம் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்தில் 100 எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம நேற்று தோட்டத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் பிடிங்கிட்டு இருந்தாங்கல்ல எங்கள் வயலில், அந்த உளுந்தை காய வச்சு பருப்பாக எடுத்து இந்த மாதிரி நெரிச்சு கொண்டாந்துருக்குறேன். இது வந்து 100 கிராமு, எள்ளு 50 கிராமு, கடலைப்பருப்பு 70 கிராமு, மல்லி சும்மா 2 ஸ்பூனு போட்டுக்கணும், அரிசி ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன், வரமிளகா ஒரு 10 வரமிளகா எடுத்துருக்குறேன், கொஞ்சம் போல் பூண்டு 1-2 நச்சு வச்சுருக்குறேன். அந்த தோலோடவே நச்சுக்கணும், தோல் இல்லாமல் எடுத்துடாதீங்க. தோல் இருந்தால் தான் இந்த பொடி வரப்பாக கிடைக்கும். 1 ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் போல் பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதை எப்படி செய்யுதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கருவேப்பிள்ளைய நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக சூடு ஏற்றணும்.
லைட்டாக சூடு ஏற்றிக்கலாம். இது எதுக்காக லைட்டாக சூடு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது வந்து இதை வந்து இப்படியே நம்ம சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சாதமாக இட்லியோ தோசையோ நம்ம இப்படியே தான் சாப்பிட போகிறோம். அப்போ அதுலேருந்து ஒரு பச்சை வாசம் வரும். என்னதான் காஞ்சிருந்தாலும் ஒரு பச்சை வாசம், ஒரு கசப்பு அந்த மாதிரி வரும். அப்போ அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி லைட்டாக சூடு ஏற்றிக்கிட்டோம்னா பச்சை வாசம் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இதை லைட்டாக நான் சூடு ஏற்றுறேன். அந்த அளவுக்கு சூடு ஏற்றினா போதும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரையெல்லாம் வந்து ஒரு பச்சை வாசம் வரும். லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். போட்டு இப்படி நோக்கி விட்டுக்கணும். அப்போ தான் வறுக்க ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் சூடு ஏறும். சூடு ஏறுறதுக்கு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு சூடு ஏறும். இதையும் லைட்டாக அப்படி கொடுக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம். நான் இந்த 2 உளுந்துமே தனித்தனியாக தான் வறுக்க போகிறேன். இது சீக்கிரம் வறுபட்டு இது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால தான் நான் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்குது, கருப்பு உளுந்து இருக்குது. இதோட கொஞ்சம் வெள்ளை உளுந்து, கொஞ்சம் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப சத்து உள்ளது, ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த உளுந்து அதுவும் நம்ம தோட்டத்திலே போட்டு உடனே பறித்து கொண்டாந்து நெரிச்சு இப்போ வறுத்து போடுறேன். எந்த ஒரு மருந்து இல்லாத ஒரு பொருள். நாங்கள் வந்து வீட்டுக்கு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்குவோம். அதிலெல்லாம் வந்து விவசாயத்தில் எந்த ஒரு அதாவது மருந்து கொல்லி பூச்சி அடிக்கவே மாட்டோம். அதனால் வந்து இயற்கையாக உள்ளது. நம்ம வறுக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துருங்க. பச்சை வாசம் இருக்கவே கூடாது. நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கூட பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும். நல்லா மொறுன்னு வறுத்துறோன்னா அதே சமயத்தில் கறி போயிடக்கூடாது, கலர் வந்துடக்கூடாது. நல்லா உடனே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கை விடாமல். பாருங்க, இது நல்லா சிவந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தீயை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம். மெயினாக வந்து இந்த உளுந்து ஐட்டம், பருப்பு ஐட்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட, அதாவது 1-2 கூட வறுபடாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் அதை அந்த பச்சை வாசத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே சூடு பண்ண போகிறது, சும்மா அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா முருகலை வறுத்துருங்க. பாருங்கள், வெள்ளை வந்து எவ்வளோ முருகலை வறுத்துட்டு நல்லா கலர் வந்துருச்சு. இதில் கடலைப்பருப்பு பாருங்க எப்படி கலர் வந்திருக்கணும். இந்த மாதிரி வரணும். வேறு வேலைக்கு மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற எள்ளு இதை நல்லா பொரிய வறுக்கணும். நல்லா பொரிச்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த வறுத்த மல்லி, குருமிளகு, அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஒட்டுக்க வறுத்துக்கலாம். இதுவே நல்லா வறுத்தாச்சு. இப்போ தூக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அரிசியை வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து பச்சரிசி சேர்க்குறதுனா சேர்க்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். நான் கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இது வந்து வெறும் பொடியாக இருக்கும்பொழுது குழந்தைங்க சாப்பிட ஏதாவது சங்கடப்பட்டாலும் படுவாங்கிறக்காட்டி இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறக்காட்டி கொஞ்சம் அரிசி சேர்த்துருக்குறேன். இதை தூக்கி மாற்றிக்கலாம். வரமிளகாய் இது லைட்டாக சூடு ஆகணும். லேசாக மறுபட்டு தட்டி வச்ச பூண்டு பாருங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கிடக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிறோம். இதுதான் முருங்கைக்கீரை. அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பவுடரை அந்த இதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் அரைக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நைஸ் அரைச்சிடணும். ஏன்னா ஏதாவது தோல் ஏதாவது காம்பு கிடக்கும். அதனால் நைஸ் அரைச்சிட்டு அப்புறம் தான் அதை அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இன்னும் கூட லைட்டாக அரைக்கணும், அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போல், அதாவது நீங்கள் வெறும் முருங்கைக்கீரை மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இருந்தாலும் கருவேப்பிலையை சேர்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும். ரொம்ப சத்தானது. 1 பங்கு முருங்கைக்கீரைனா 1/2 பங்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
வெறும் முருங்கைக்கீரை அரைக்கிறதோட இது மாதிரி சேர்த்துக்கும் பொழுது இன்னும் நல்லா சத்து உள்ளது, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. இப்போ பருப்பெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்றா உறவு சேராது. பருப்பு ஐட்டத்தை அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம வறுக்கும் பொழுது உப்பு போட்டு வறுத்துருக்கணும், விட்டுட்டேன். அதனால் இப்போ அந்த பொடிக்கு தேவையான இதிலே உப்பு போட்டு அரைச்சிக்கலாம், போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பாருங்கள் பருப்பு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்குவோம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பருப்பு கீரை ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேரும், இந்த மாதிரி கலக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கிடுங்க. இப்படி கலக்கிட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இதே மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா முடிஞ்சது நைஸாகவே அரைச்சிக்கோங்க, அதுதான் நல்லது. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரொம்ப நல்ல வாசமாக மணமாக வந்திருக்குது. நிறைய பேருக்கு டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை கிடைக்கிறதே இல்லை. அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு யாருக்கிட்ட வாங்கி கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து வருஷத்தருதி கூட வச்சுக்கலாம். நீங்களாம் நம்மளாம் சுத்தமாக அரைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு 6 மாதத்தருதி கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். அதாவது கீரை பச்சையை நம்ம வாங்கி செஞ்சு சாப்பிடும் பொழுது அது வந்து உடனே செஞ்சு சாப்பிடணும், இல்லைன்னா மீதி இருந்தால் கீழே போட்டுருவோம், இல்லாட்டி காஞ்சி போயிடும், இல்லாட்டி அதாவது அவிச வடை வரும், நல்லா இருக்காது. அப்போ நம்ம அந்த கீரை கிடைக்கிற டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இந்த கீரை நம்ம எலும்புக்கு, கண்ணுக்கு, தலைக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்குது. நம்ம இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் வந்து இந்த பொடி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் நம்பரு, அது மூலியமாக நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்கலேருந்து ரொம்ப வியாதிகள், நோய்கள், ஒன்றும் உடம்பே சரியில்லை எல்லாருக்குமே. இந்த மாதிரிலாம் நம்ம இயற்கையான பொருட்கள் சாப்பிட்டோம்னா எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறிக்கிட்டு வரும், எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.